ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தோழி. வெல்கம் டு மை சேனல். நோ ஆல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி ஸ்டைல் பருப்பு குழம்பு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பருப்பு, தோரம்பருப்பு ஒரு 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. இது நான் 4 பேருக்கு நான் செய்கிறேன், 4-5 பேருக்கு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா அதை 2-3 தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. கத்திரிக்காய் 1 நல்லா பொடியாக கட் பண்ணி அது பருப்புலேயே போட்டுருங்க, ஏன்னா வெளியில் வச்சா கருத்துரும். இதுக்கு கத்திரிக்காய் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி, ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 6-7, பூண்டு ஒரு 6-7 பல். ஸோ இதெல்லாம் பருப்பில் போட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் அரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் சீரகமும், தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் அண்டு சின்ன வெங்காயமும் தேவைப்படும். அது தாளிக்கும் போது நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒன்றா குக்கரில் போட்டுருங்க, ஏன்னா இந்த குழம்புக்கு வந்து இப்படி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகாய் சின்னதாக பிச்சு போட்டு வெங்காயம் பூண்டு எல்லாம் ஒன்றா போட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு 2 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றிக்குங்க, ஏன்னா பருப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளவு பார்த்து ஊற்றிக்குங்க. நல்லா 2 டம்ளர், 1.5 டம்ளர் 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. பெருங்காயத்தூளும் போடலாம், இல்லை கட்டியும் ஒரு பீஸ் எடுத்து போட்டுக்கலாம். நான் பெருங்காயத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அது வந்து நம்ம எப்போவுமே ஜென்ரலாக எவ்வளோ சேர்ப்போமோ அதுக்கேற்ற மாதிரி காயம் நம்ம சேர்த்துப்போம். ஏன்னா பூண்டும் இருக்குது, அதனால் நிறைய காயம் சேர்க்காம வாசனைக்கு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நிறத்துக்கு மஞ்சள் தூள். ஸோ நல்லா கொஞ்சம் எல்லோ கலராக இருக்கும், அதனால் ரொம்ப மஞ்சள் தூள் போடாண்டா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து ஆயில் விடுங்க. எதுக்கு ஆயில்னால் பருப்பு வந்து நல்ல ஸ்மாஷ் ஆகிடும் நீங்கள் எண்ணெய் ஊற்றும் போது. இது ஒரு டிப்ஸு என்னென்னா, பருப்பு நீங்கள் வேக வைக்கும் போது எந்த பருப்பாக இருந்தாலும், அதுவும் மெயினாக தோரம் பருப்புக்கு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா கொலையாக வெந்துடும். ஸோ குக்கரில் வச்சுட்டு ஒரு 4-5 விசில் விடுங்க. உங்களுக்கு எப்படி ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதோட சீரகம், ஃபஸ்ட்டு தேங்காய் லைட்டாக அரைச்சிட்டு அப்புறம் சீரகம் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றிடுங்க லைட்டாக பல்ஸ் மோடில். அதுக்கப்புறம் பருப்பு வந்து இறக்கிட்டு ப்ரெஷர் இறங்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அந்த ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கத்தி வச்சு இல்லைன்னா அதை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த வெயிட் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா குக்கரில் பருப்பு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். ஸோ இதை வந்து இந்த நம்ம தேங்காய் சீரகம் போட்டோம் இல்லையா, அதை அந்த பருப்பில் சேர்த்துடணும். இந்த குழம்புக்கு இதுதான் ஸ்பெஷாலிட்டியே, இந்த தேங்காய் சீரகம் அரைச்சி இதில் சேர்க்கறது தான். ஸோ மத்து வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. இதில் வந்து மண்சட்டியில் போட்டு கூட கடைவாங்க, பட் என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் குக்கரில் தான் பண்ணுறேன். ஸ்மாஷர் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து அதை மாற்றிடுங்க. மாற்றிட்டு கரைச்சி வச்ச புளி இருக்கு இல்லையா, அதை தண்ணிக்கு பதிலாக அதை குக்கரில் சேர்த்து பருப்பு எல்லாமே அந்த மத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா வலித்து எடுத்து நல்லா அலசி அந்த பருப்பு கிண்ணத்தில் இருக்கு இல்லையா அதில் வந்து அதை ஊற்றிடுங்க. தேவைப்படும் போது இன்னும் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதுவும் சேர்த்து நல்லா குக்கரில் நல்லா அலசி ஊற்றிடுங்க. தண்ணி வந்து ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டாம், இந்த புளியை கரைச்சதை ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. ஏன்னா புளியை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது நான் 2வது தடவை நான் அலசி ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நல்லா கரண்டி வச்சு அதை நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் இதாக மிளகாய் சிலை இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் முழுசாக இருந்துச்சுன்னா லைட்டாக அதை ஸ்மாஷ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி வந்து எனக்கு கொஞ்சம் நான் தேவைப்படுது, ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் கொஞ்சம் தண்ணி போல் எடுத்துப்பாங்க குழம்பு, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி போல் எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க, நிறையா போடாதீங்க. ஏன்னா இதில் வந்து உப்பு நிறையா போட்டால் அதுக்கு கம்மி பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது, அதனால் பார்த்து அளவாக போடுங்க. தேவைப்பட்டால் கூட எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதனால் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி வச்சுக்கோங்க. கடாயத்தில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேப்பிலை, கடுகு, நான் சொன்னேன்ல சின்ன வெங்காயம், அதுவும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வெறுமனே நம்ம கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் கடுகு போடுறதோட இந்த சின்ன வெங்காயமும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வந்து கட் பண்ண அந்த வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் போடுங்க. நல்லா பிச்சு போட்டு நல்லா அதை வறுக்கணும். அது அந்த கருவேப்பிலை நல்லா மொறுன்னு இருக்கணும். அதே மாதிரி அந்த வெங்காயம்லாம் நல்லா ப்ரௌனிஷாக மாறணும். காஞ்ச மிளகாவும் நல்லா மாறணும்.
ஃபுல்லாக தீயக்கூடாது, பட் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட்டாக வரணும். அந்த ரோஸ்ட்டாக வரும்போது டக்குன்னு அந்த குழம்புல ஊற்றிடணும். ஊற்றிட்டு உடனே அந்த கிண்ணத்தில் இருக்கிற குழம்பு எடுத்து அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுக்கணும் மீடியம் ஃப்ளேமில். அந்த ஹீட்டில் கொஞ்சம் அது சூடு ஏறணும். விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப கொதிச்சிச்சுன்னா ஒரு மாதிரி கலர் மாறிடும் அண்டு நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ 2 நிமிஷம், 1 இல்லைன்னா 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான். நல்லா சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன், சாதம், ஊறுகாய் வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு அப்பளம் வச்சுக்கலாம், என்ன அது இந்த பீன்ஸு அதெல்லாம் நல்லா காம்பினேஷன் இருக்கும். ஸோ சாதத்தை வச்சாச்சு, அதில் குழம்பு அந்த பருப்பு குழம்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சு அந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். அதுவும் இதில் நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. உண்மையாகவே சான்ஸே இருக்காது நெய் சேர்த்து சாப்பிட்டா. அப்படியே சாப்பிட்டுங்களேன், உங்களுக்கு அப்படியே இன்னும் 2-3 வாட்டி வச்சு சாப்பிடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த கான்செப்டோடு உங்களை சந்திக்கிறேன். until then bye, thanks for watching, have a great day.